தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்கள் ரஜினி சாரையும் எங்கள் அண்ணன் ரஜினி சாரையும் வச்சு நீங்கள் எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். డెఫినెట్లీమా శివుడు ఆజ్ఞలు అయితే చీమైనా కుట్టదు. ఓకే, సేమ్ అలాగే ఆ ఆజ్ఞ వస్తే అంతకన్నా అదృష్టం ఇంకేముంటుందమ్మా. கண்டிப்பா நீங்க பண்ணணும், பண்ணுவீங்க. பண்ணி அக்கண்டா பார்ட் 3 வந்து டெஃபினட்டா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பண்ணவும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணணும், பண்ணுவீங்க. உட்காந்துருக்கிற எங்கள் ஜெய் பாலாயாவுக்கு வணக்கம், எங்கள் ப்ரொடியூசருக்கு வணக்கம், எங்கள் இயக்குனர் போயப்பாட்டி சாருக்கு வணக்கம், வைஜிஎம் சார். தேங்க்ஸ் அலாட் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்பீச். முதல்ல உங்களை எங்கள் சென்னைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஸோ நைஸ் டு see you all here on this stage. எனக்கு கண்ணு நிறைவாக இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய அந்த ப்ரீ ஈவெண்ட்டில் வந்து என்னால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் கலந்துக்க முடியல. எனக்காகவே இது அமைஞ்ச மாதிரி எனக்கு அந்த பகவானை வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி மா ப்ரெஸ் மீட் இருக்குமானோடனே ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட். ஷூட் இருந்தது இன்னைக்கு, இருந்தாலும் நான் 11க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் அந்த ஹார்பர் கிட்ட நடந்துகிட்ருக்கு, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் சார். அக்கண்டா 1ல் நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமாக இருக்கிறேன். தெலுங்கில் வந்து என்னை அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்னை தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்லி முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காருன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் தெலுங்குல. அவர் ஃபோன் பண்ணிட்டாமா டைரக்டர் சார் பார்க்கணுங்கிறாங்க, நாளைக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக வரேங்கன்னு போனேன். அங்கே போனப்போ சொல்கிறாரு, நான் ஆரோகணம் படம் எப்போ பார்த்தம்மா, அப்போவே நினச்சேன் யுவர் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே நந்தி அவார்டை என் கையில் தூக்கி கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார், சீனு சார், ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கெஸ்டர் யூ கேவ் மீ. அண்ட் அக்கண்டா 1ல் எனக்கு வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிவனோட இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்போ அந்த சிவனோட அருள் வந்து எனக்குள்ளேயே வந்த மாதிரி, அது சார் சொன்ன மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது. எனக்கு தெய்வபக்தி இருந்தால் கூட நான் அவ்வளோ ஈடுபாடோடு இருக்க மாட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ மச் ஆஃப் இது வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் தேட். அண்ட் அக்கண்டா 2 வேறு லெவல். அது என்னை எப்படி எலிவேட் பண்ணியிருக்காருன்னா, நான் பண்ணினது ஒரு 2-3 சீனாக இருந்தால் கூட அப்படி படம் போட இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. அண்ட் பாலையா சார், ஐ எம் ஸோ பிளெஸ்ட். எங்கள் பாட்டியெல்லாம் என்னை தூங்க வைக்கும்போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லும்போது அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுட்டு ராமர்லாம் இப்படி தான் இருப்பாங்க, கிருஷ்ணர்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு காட்டினாங்க. இப்போது நான் சிவன் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு 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 ஸ்டேச்சர் அவரோட இது. ஒரு நான் பார்க்கும்போதே நான் வந்து அப்படியே வாய் திறந்து பார்ப்பேன். அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட டெடிகேஷன் வந்துங்க, ஐ திங்க் every one of us must learn from him the patience he had. அக்கண்டா 1 பண்ணும்போது வெட்ட வெயிலில் செப்பல் இல்லாமல் அந்த உடம்புல அந்த விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு நடித்ததெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ போஸ் நம்ம பண்ணுவோம். அதாவது டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது, அப்படி இப்படின்ட்டு. பட் அது ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்கும்போது நாங்கள்லாம் வந்து அப்படி நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். த வே ஹி டுக் கேர் ஆஃப் அஸ் இந்த இது. அண்ட் தமன் சாரோட மியூசிக் வந்து தெலுங்கில் சொல்லணும், செவுலு தத்தரிலி போத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடி மின்னல்களெல்லாம் நம்ம காதுக்குள்ளே அப்படி டைரெக்டாக வந்த மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். டைரக்டர் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்கள் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்கள் ரஜினி சாரையும் எங்கள் அண்ணன் ரஜினி சாரையும் வச்சு நீங்கள் எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். డెఫినెట్లీమా శివుడు ఆజ్ఞలు అయితే చీమైనా కుట్టదు. ఓకే, సేమ్ అలాగే ఆ ఆజ్ఞ వస్తే అంతకన్నా అదృష్టం ఇంకేముంటుందమ్మా. கண்டிப்பா நீங்க பண்ணணும், பண்ணுவீங்க, பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல வந்து கமர்ஷியலான ஒரு விஷயம்க்கு தாண்டி அதுல ஒரு இமோஷன் அண்ட் ஒரு டிவினிட்டி, ஒரு தெய்வீகத்தை கொண்டு வர முடியும்னா அதை டெஃபினட்டா எங்க போயப்பாட்டி சீனு சாரால தான் முடியும் அப்படிங்கிறது நான் இங்க அடிச்சு சொல்லுவேன். டெஃபினட்டா வழக்கம் போல இந்த படத்தை வந்து கண்டிப்பா மக்களுக்கு சேர்க்க வேண்டியது
ப்ரெஸ்ஸோட முக்கியமான பொறுப்பு. டெஃபினட்டாக அது உங்களால் தான் முடியும். ஒவ்வொரு படத்துக்கும் நான் இதை வந்து நான் கேட்டுப்பேன். தயவுசெய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும். நீங்கள் அவ்வளோ விஷுவல் ட்ரீட் ராம்பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் பிரகாஷ் சாரோட கைவண்ணமாக இருக்கட்டும், அது வந்து நம்ம வந்து பிரமிச்சு போகிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். வைஜி சார், நான் ஐ ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ, அக்கண்டா படம் பார்த்தீங்களா சார், பாருங்கள் சார்ன்னு சொன்ன உடனே அம்மா அந்த டைரக்டர் சாரோட நம்பர் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த சாரோட நம்பர் கேட்டு வாங்கி ரொம்ப நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க என்கிட்ட. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் லிசனிங் டு மீ அண்ட் வாட்சிங் த ஃபில்ம். அண்ட் எஸ் யூ பார்ட் ஆஃப் இட். அண்ட் சொன்ன மாதிரி அக்கண்டா பார்ட் 3 வந்து டெஃபினட்டாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பண்ணவும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அண்ட் இங்கே ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெட்ரன் ஆஃப் தமிழ் சினிமா, அற்புதமான ஆக்டர் வைஜி மகேந்திரன் சார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் நாங்கள் நினைக்கிறோம். ப்ளீஸ் கம் சார். எஸ் சார். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஜெய் பாலையா. வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ட் தி அமேசிங், I called him Hyderabad function சொன்னேன், the tsunami of a director போயப்பட்டி ஸ்ரீனு காரு. வணக்கம் சார். சார் வணக்கம். மை டியர் ஃப்ரெண்ட் விஜி வணக்கம். இப்போ தான் சமீபத்தில் ஹைதராபாடில் படம் அளவுக்கு ஒரு மேசிவ் ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரல. எனக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது. இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ளே பூந்தா மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு 80s 90s என்னுடைய பீக் பீரியடில் ரொம்ப வருத்தம் எனக்கு. எப்படின்னா ஐயகாரு த கிரேட் என்டிஆர் காருவோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போச்சு. அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கார். வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம், சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். என்ன டெடிகேஷன் இந்த மனுஷன். ஐ டெல் யூ, நான் வந்து 4-5 நாள் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல். சாரி, ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா? பரவாயில்ல, చెప్తానా ఏమి రోల్ అంటే ఐ హவ் டன் அ ரோல் ஆஃப் அ டிபெட்டன் மாங்க். நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே, அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல். 5 years பேக் நான் இந்த அகண்டா 1 பார்த்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது. ஐ ரேங்க் அப் டைரக்டர் காரு, ஐ ரேங்க் அப் அவர் ஹீரோ காரு அண்ட் செட் ஐ எம் அப்படியே ஃபேசினேட்டட் பை திஸ் பிக்சர்னு. God has been so kind to me. 4 years later, He has given me the chance to act in such a mammoth picture. Please give a big hand. It is not easy to take a picture like that. And that too, a picture that defines the culture of India, the dharma of India, the religion of India, the ஒழுக்கம், நாணயம், நேர்மை எல்லாம். நான் ரொம்ப நாளாக இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், தமிழ்நாட்டில் ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன். அகண்டா 2 மாதிரி ஏபி நாகராஜன் 2 வந்துட்டார். போயப்பாட்டி ஸ்ரீனு காரு அற்புதமாக எடுத்திருக்காரு அந்த படம். ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சுருக்காங்க. இட் இஸ் லைக் அ பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன். ஸோ இது நீங்கள் வந்து யூ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலிஜியஸ் மூவி, பக்தி மூவி கிடையாது. தேர் இஸ் ஆக்ஷன், தேர் இஸ் எமோஷன், தேர் இஸ் காமெடி அண்ட் த மியூசிக் பை தமன் சார் இஸ் சம்திங் அவுட்ஸ்டாண்டிங். ஐ நோ, ஐ ஹவ் ஹர்ட் ஆல் தி சாங்ஸ் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தோஸ் 4 days ஆக்டிங் வித் போயப்பட்டி காரு வாஸ் ஃபேண்டாஸ்டிக். என்னுடைய 80s 90s ஒர்க் வித் கிரேட் டைரக்டர்ஸ் லைக் கே பாலச்சந்தர், எஸ்பி முத்துராமன், திருலோக் சந்தர், மாதவன் and all these people. All of them, when they went to the set, they never looked at the dialogues. I think the picture was running in their mind. A similar director I saw in Boyapatti Garu. He never once referred to the, please give him a big hand, he deserves it. படம் பார்த்த அப்புறம் நீங்கள் கதற போகிறீங்க, எனக்கு தெரியாது. He had the whole picture in his mind. It was going scene by scene, shot by shot, and he made it so easy for an actor like me. I am doing a Telugu picture after so many 30-35 years. My Telugu is like Tamil, my Tamil is like Telugu. அந்த மாதிரி தான் பேசுகிறேன் நான். Very confusing. But he was there to guide me. And the driving force, మన బాలయ్య గారు ఉన్నారే, I'm sorry, இங்கே பாருங்க தெலுங்கு பேசுகிறேன் here instead of in Hyderabad. He is not just an actor in Andhra and Telangana. He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do. His physical fitness. When you are going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia, in -7, -8, -10 degrees.
he could have easily done something and done CG work and all that like so many do, or AI or something. No. I am coming as the Amsha of Shiva. So I will come in that attire, in that minus 10 degrees, just and the iduppu vastram mattum bare body ah vandu nadichirkarna. So it is not he who has acted, it is Shiva who has acted inside him. You must see the climax to believe it. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ட்ரெஸ் அதில் வந்து ரொம்ப தின் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க கண்டினியூட்டி ஹைதராபாத்தில். ஸோ அந்த குளிரில் தாங்காதுன்னு என்னை ஐஷன் போக மாட்டேன்ட்டார் ஜார்ஜியாவுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க குளிரை, நான் உங்களை ப்ளூ மேட்டில் வச்சு எடுத்துடுறேன்னு. ஸோ ஐ டிட் நாட் கெட் அ காம்பினேஷன் வித் திஸ் கிரேட் மேன். பட் திஸ் பிக்சர் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. I told this Akanda one dialogue in Hyderabad. I am repeating it here also for you. I have done so many pictures, almost 350 pictures. I have done Akanda. Both are not the same. That is his famous dialogue. This was a different experience altogether, and I am happy I am part of this wonderful team. இது வந்து you cannot define it as a Tamil picture or a Telugu picture or a Hindi or a Malayalam picture. இது Indian picture. This is a picture for the whole of India. நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே, ஐ எம் ஷுவர் நீங்கள் ஒத்துக்க விரும்பலைனாலும் உங்களை உள்ளுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருக்கும். அதுவும் பாட்டெல்லாம் பாருங்கள், சங்கர் மகாதேவன் அவர் பாடினது உயிருள்ள சம்ஸ்கிருத பாஷையில் பாடியிருக்காங்க அவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தி ரிலிஜன், தி கல்ச்சர், ஃபர்கெட் தி ரிலிஜன், தி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய ஒழுக்கம், நம்ம தர்மம், வாட் இட் இஸ்ங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நாளாக நத்திங். இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, த ட்ரையம்ஃப் ஆஃப் குட் ஓவர் ஈவில். The way he has done it, it is amazing. You can, the Raiders of the Lost Ark, Indiana Jones, all that you can compare, and it will fade before the grandeur of Akanda 2. Please give a big hand to the director and to that wonderful actor, the son of such a great person who is carrying on the legacy so much. And நான் இன்ஃபேக்ட் அகண்டா 2ல் வந்து சும்மா அந்த அவர் இந்த சூலத்தில் குத்துற ஒரு ஆளாக நடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன். பட் லக்கிலி த ரோல் தே கேவ் மீ, அவர் சூலத்தை குத்த வைக்கிறதே நான் தான்ற மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். ஐ விஷ் த ப்ரெஸ் அண்ட் தி மீடியா gives it a big boost. I mean, you just have to say to the public, go and see it. It will go on running because this is India. இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது. ஸோ அதை நல்லபடியாக ஒரு கமர்ஷியலாக, see, it is not just an art film where they say bhakti, bhakti, bhakti and just slogans. No, it is not like that. It is a pakka commercial pictures, cleverly directed by our Boyapati Garu and beautifully acted out. அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தா நான் அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்குறேன் இவர் தானே அது அப்படிங்கிறது. அந்த மாதிரி he has done a fantastic job and I'm so happy Viji is part of it because Akanda 1 I went and saw only because she told me to go and see it. So I am part of this-ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. In all my pictures, there are some landmark pictures, like அந்த காலத்தில் முரட்டு காலை, பரீட்சைக்கு நேரமாச்சு, ராஜபார்வைன்னு வந்த மாதிரி. When I write my biodata at some point or book on me, I will definitely say, one of my most significant pictures that I have acted is Akanda 2 Thandavam. The Thandavam starts in 2 days. It is not going to stop in 2 days. The Thandavam will go on for 100 days, 25 weeks all over India. I think it is coming in 5 languages, sir. Hindi, Tamil, Telugu, Malayalam and Audha, Kannada, appa. The Audha language also they said. So, இது வந்து the Damru sound, இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த இந்தியாவில் சிவசக்தி தான் ஆள போகிறது. அது இந்த படம் மூலமாக யுவர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட், நீங்கள் டெக்னிக்கலாக என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மாடர்ன் பிக்சரில் அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. I especially thank the producers who never spared anything. They just said, 10 ரூபாய் செலவிக்கணும்னு நீங்கள் 10 ரூபாயெலாம் முடிக்காதீங்க, 15 ரூபாய் வச்சு செலவிங்க, கெட் தி எஃபெக்ட்னு என்கரேஜ் த டைரக்டர் டு கெட் அ ப்ரொடியூசர் லைக் தட். அ ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. திஸ் இஸ் அ கிரேட் ஈவெண்ட் ஃபார் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி. திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். அந்த மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அதில். அதனால் உங்களுடைய ஆதரவுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா போதும், உங்களுக்குள்ளே பூந்துரும் இந்த படம். இட் வில் மேக் யூ ஃபீல் பார்ட் ஆஃப் திஸ் பிக்சர். ஐ விஷ் திஸ் யூனிட் 14 ரீல்ஸ் ஆல் சக்ஸஸ். இன்றைக்கி சென்னையில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்திருக்கார் ஆல் த வே அமங் ஹிஸ் பிஸி ஷெட்யூல். ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆடியன்ஸ். நம்ம ஒரு தரம் கை தட்டிக்கணும், தப்பே இல்லை. எங்கே போய் எது பாராட்டு கட்டினாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா படம் ஹிட்டு தான். இந்த படம் அகண்டா 1 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது 2 ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த சிவனின் ஆட்சியோடு
ஆண்டவர்கள் எல்லா கடவுளோட ஆசையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரு, பாலையா காரு அண்ட் 14 ரீல்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு சட்டுன்னு உட்கார தெரியாது, அதனால் மறுபடியும் பேசிடுறேன். ஒரே ஒரு விஷயம் மனசில் ரொம்ப நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிவனை பார்த்துருக்கோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவிளையாடலில் சிவனில் பார்த்துருக்கோம். அந்த சிவன் இன்னைக்கு இதை பார்க்க முடியலையேங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் இருந்திருந்தால் சிவாஜி சாரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆஃப்டர் தட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிவன் நான் இன்னைக்கு என் மனசில் அந்த ஒரு ஃபீலிங் வந்தது இந்த சிவனை பார்த்தப்பறம் தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.